الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله معذبهم وهم يستغفرون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ومن صام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الصوم جنة. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை ஏறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்தி அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ரமலானை ஏற்றி முதல் 10களை முடிக்க இருக்கிறோம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல 2வது 10ஆக மக்ஃபிரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த ரஹ்மத்துடைய 10இல் எப்படி அல்லாஹு தஆலா நமக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை கொடுத்தானோ, அதுபோல மக்ஃபிரத்துடைய 10இலும் ஏராளமான அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவம் பிழைகளை தேடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நடுப்பத்து என்று சொல்லக்கூடிய வர இருக்கக்கூடிய இந்த மக்ஃபிரத்தினுடைய 10 கழியும் போது நம்முடைய பாவமும் நம்மை விட்டும் கழிந்தாக வேண்டியது இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதைத்தான் சொல்லி தருகிறார்கள். நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவதற்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அல்லாஹ் விரும்புகிறானாம், அடியான் எப்போது என்னிடத்திலே மன்னிப்பை கேட்பான் என்று அல்லாஹ் தினந்தோறும் விரும்பி கொண்டிருக்கிறான். அடியானுடைய மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் நிற்கிறான். நமக்கெல்லாம் தெரியும், சுவனத்தில் இல்லாத ஒன்றே கிடையாது. சுவனத்திற்கு போனவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் சுவனத்திலும் ஒன்று இல்லை என்று யாராவது சொன்னால் அது மக்ஃபிரத் மட்டும்தான். அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது சுவனத்தில் கிடைக்காது. எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த சிறு தவறுக்காக வேண்டி உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். உலகத்தில் தான் அவர்கள் அல்லாஹுடைய மன்னிப்பையும் வாங்குகிறார்கள். எனவே அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது உறுதி. அதே நேரத்தில் ஏராளமான பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்ற கட்டத்தில் ஒரு முஸ்லீம் போகிவிடக்கூடாது. அதேபோல் பாவத்தை எல்லாம் செய்தாலும் கூட நான் செய்த பெரும் பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்னை மன்னிப்பது எப்படி சாத்தியம் என்ற நிலைக்கும் ஒரு முஸ்லீம் வந்துவிடக்கூடாது. அது முஸ்லீமுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி தருவார்கள். அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. அல்லாஹ்னுடைய பயமும் இருக்க வேண்டும். அவன் என்னை மன்னிக்காவிட்டால் நான் என்ன செய்வது? அல்லாஹ்வின் மீது ஆதரவும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நான் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ் என்னை மன்னித்தே தீருவான். இப்போ பயத்தையும் ஆதரவுக்கும் மத்தியில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒன்றுதான் ஈமானாக இருக்கிறது. எனவே அந்த ஈமானை தொட்டு மக்ஃபிரத்தை தொட்டு அல்லாஹ்விடத்திலே இந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக மன்னிப்பை கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு நபிமார்கள் எல்லாம் உலகத்திற்கு வரும் பொழுது அந்தந்த மக்கள் அந்த நபிமார்களை ஏதாவது அற்புதம் செய்ய சொல்வார்கள். நீங்கள் இந்த அற்புதம் செய்தால் உங்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் அவருடைய சமூகத்தினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஏராளமான அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள். அதை பார்த்து ஏற்று ஈமானுக்குள் வந்தவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் அதை நிராகரித்து விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அபூ ஜஹில் வித்தியாசமான ஒரு துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். என்ன ஒரு துவா என்றால், எல்லோரும் பார்த்து பயன்படும் அளவுக்கு உண்டான துவா இருந்தது.
அவன் இப்படி கேட்டான், காபாவில் போய், ரஹ்மானே, நீ அனுப்பிய இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரும் உண்மைப்படுத்துகிறார்கள். உண்மையிலே அவர் உன்னுடைய தூதராக இருந்தார் என்றால் இந்த சமூகத்திற்கு நீ கல்மாரி மலையை பொழிய செய்வாயாக. கல்மாரி மலையை நீ பொழிய செய்ய வேண்டும். எதற்கென்றால் உனது தூதரை நீ உண்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு மலையை கொடுக்க வேண்டும் என்று அவன் செய்த துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுக்கு வந்தது. ரசூலுல்லாஹ் ஆடி போய்விட்டார்கள். இப்படியுமா ஒருவன் துவா செய்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏதேனும் செய்தால் எனது சமூகத்தினுடைய நிலை என்னவாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு அழகான ஒரு ஆயத்தை இறக்கினான். வமா கான அல்லாஹு யுஅத்திபஹும் வஅன்தும் ஃபீஹிம். நபியே, நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் இந்த சமூகத்திற்கு இருக்கும் காலமெல்லாம் பெரிய எந்த வேதனையும் இந்த சமூகத்திற்கு நான் கொடுக்கவே மாட்டேன். இத்துடன் அல்லாஹ் முடித்திருந்தால் பரவாயில்லை. காரணம், ரசூல் இருக்கும் வரை, நபி இருக்கும் வரை வேதனம் வருவது சாத்தியம் இல்லை என்று அவன் கேட்டதற்கு பதிலாகவும் போய்விட்டது. ஆனால் அடுத்தும் அல்லாஹ் பேசுகிறான் என்னவென்றால், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அதே போல எப்படி அந்த நபி இருக்கும் வரையும் பெரும் ஆபத்துகள் வராதோ இந்த உம்மத்திற்கு, அதுபோல் இந்த உம்மத்து கையில் இஸ்திக்ஃபாரை வைத்திருக்கும் வரை அல்லாஹ் இந்த உம்மத்தை முழுமையாக அழிக்க மாட்டான். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் வரை பெரும் ஆபத்துகளை இந்த உம்மத்திற்கு வந்து சேராது. இது குர்ஆனுடைய வசனம். அப்போ மன்னிக்க கூடியவர்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு அன்பும் பிரியமும் வைத்திருந்தால், ஒரு கூட்டமே தவறு செய்தாலும் ஆனால் அதற்கு மன்னிப்பு தேடினால் நான் அவர்களை மன்னித்து விடுவேன், அந்த கூட்டத்தை அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான். எனவேதான் எல்லா நேரங்களிலும், குறிப்பாக வர இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, எப்போதாவது நாம் கேட்கக்கூடிய துவா அது அல்லாஹ்வுடைய அர்ஷை தட்டும். கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு தடவை இப்படியும் கேட்டார்கள் மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து, நீங்கள் உண்மையான நபி என்று சொன்னால் இந்த சஃபாவுடைய மலையை தங்கமாக ஆக்கி காட்டுங்கள் பார்க்கலாம். நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தால் அல்லாஹ் அத்தனையும் செய்ய இருக்கிறார். பல தடவை அல்லாஹ்வே கேட்டான், இவர்கள் சொல்வதை போல இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னால் தங்கமாக ஆக்கி உங்களுக்கு பின்னாலேயே வர செய்யட்டுமா என்றெல்லாம் கேட்டான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது இப்படியெல்லாம் சொல்கிறார்கள், என்ன செய்வது? அல்லாஹ் கேட்டான், நபியே, நீங்கள் சரி என்று சொன்னால் எனது ஹபீப் சொல்லி நான் எதையும் மறுக்க மாட்டேன். நீங்கள் சரி என்று சொன்னால் அவர்கள் கேட்பதை போல நான் சஃபா மலையை தங்கமாக ஆக்குகிறேன் உங்களுக்காக. ஆனால் அப்படி ஆக்கிவிட்டால் அவர்கள் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னார்களே, ஈமான் கொள்வார்களா? உங்களை ஏற்றுக்கொள்வார்களா? உங்களை அப்போதும் அவர்கள் நிராகரித்து விட்டால் நான் என்ன செய்வது? அப்போ அவர்களை பிடித்து விடவா? அவர்களுக்கு அதாபை கொடுத்து விடவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள். ஏன்னா பல முறை இதெல்லாம் நடந்து விட்டது. அதை செய்யுங்க ரசூலுல்லாஹ், இதை செய்யுங்கலாம் சொல்லி எல்லாம் செஞ்ச பிறகு கடைசியில இவர் சூனியக்காரர் என்று சொல்லி ஓடி விடுவார்கள். ஆக பெரும் அற்புதம் நமக்கெல்லாம் தெரியும். சந்திரனை நீங்கள் 2ஆக பிளங்கள், நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறோம் என்று அபூஜஹிலுடைய தலைமையில் வந்து பெரிய கூட்டம் வந்து நின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் ஆக பெரிய அற்புதமாக எல்லாரும் பதிவு செய்யப்பட்ட அற்புதம் அதுதான். பெருமானார் தங்களுடைய ஆட்காட்டி விரலால் சந்திரனை 2ஆக பிளந்தார்கள். பார்த்த அபூஜஹில் அந்த இடத்தில் சொன்ன வார்த்தை தான், உலக சூனியக்காரன் எல்லாம் மிஞ்சி விட்டாய் முஹம்மத் என்று சொல்லி ஓடிவிட்டான். அப்ப அந்த மாதிரி சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்கும் பொழுது, அதற்காக அதாபு செய்யவா என்று கேட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள். அமைதி காத்த பிறகு அல்லாஹ்வே ஆறுதல் சொல்கிறான், நாயகமே, உங்களுடைய உம்மத்தை நான் அழிக்க மாட்டேன். அவர்களை பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள், அவர்களை தௌபா செய்ய சொல்லுங்கள். எந்த உம்மத்திற்கும் கொடுக்காத தௌபா உங்கள் உம்மத்திற்கு கொடுக்கிறேன். அவர்கள் சக்கராத்திற்கு முன்வரையும் செய்த எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கேட்கட்டும், நான் அவர்களுக்கு பிழை பொறுக்க தேடுகிறேன், அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். பெரிய வாசகத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹுக்கு மட்டும் பெரிய கிஃப்டாக கொடுத்தான். எவ்வளவு பெரிய நம்முடைய பாவமாக இருந்தாலும் கூட சக்கராத்துக்கு முன்வரையும் அல்லாஹ்விடத்திலே உண்மையிலே தௌபா செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான். இது பெரும் பாவம். அதுபோல சிறு சிறு பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு. நாம் இரவு தொழுகை தொழுவதினாலும் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அந்த நல்ல விஷயங்களினாலும் நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும்.
மன்சாம ரமதானின் ஈமானன் வைஹதி சாபன் உஃபிரதகுமா தகத்தம மின் தம்பி. பெரும்பாலும் இது எல்லா மேடைகளிலும் ஜும்மா மேடைகளிலெல்லாம் சொல்வார்கள். என்னன்னா, யார் ரமதானுடைய இந்த மாதத்திலே நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவராக நின்று வழங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா முந்தி சென்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். அப்ப எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறானா? பெரும் பாவங்களும் இதுக்குள்ள வருமா என்பதற்கு அழகாக முஃப்தி சயீத் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்வார்கள். இவர்கள் தேவ்பந்தில் 40 வருடமாக இருந்த மூத்த உஸ்தாத் அவர்கள் ஒரு ஃபத்வா கொடுத்தால் இந்த உலகமே அதற்கு வழிபட்டு நிற்கும். அவர்கள் சொன்ன ஒரு அழகான வார்த்தை தான், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம், இந்த வாக்கியத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய கடைசி இடம்பெறக்கூடிய மின் தம்பிகி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அது சிறு பாவம். பொதுவாக தமிழிலே பாவம் என்று சொல்லி முடிக்கிறோம். ஆனால் பாவத்துக்கு மத்தியிலே அரபியிலே வித்தியாசம் இருக்கிறது. மாசியத் என்று ஒரு பாவம் இருக்கிறது. மாசியத் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவது. அதுபோல் செய்யத் என்ற ஒரு பாவம் இருக்கிறது. செய்யத் என்று சொன்னால் மக்களுக்கு தீங்கு கொடுப்பது. அதே போல் ஹதியத் என்று பாவம் இருக்கிறது. ஹதியத் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தவறு செய்வது, தெரியாமல் நடப்பது. இதுக்கு பேர் ஹதியத். 4வது தான் துனூப், ஜம்ப் என்று கேட்கிறோமோ, இதுவும் ஒரு பாவம். இந்த பாவம் தான் சிறு பாவங்களாக அளிக்கப்படுகிறது. மற்ற இருக்கக்கூடிய இந்த 3 பாவம், மஅசியத் என்று இருந்தாலும் சரி, செய்யத்தாக இருந்தாலும் ஹதியத்தாக இருந்தாலும், இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா தௌபாவின் மூலம் மட்டுமே அளிக்கிறான். தௌபா எல்லா பாவத்திற்கும் பரிகாரமாக அமைகிறது. சில சமூகத்திற்கெல்லாம் பாவத்திற்கு பரிகாரமை கேட்டால் நாம் அதை நிலைகுலைந்து போய்விடுவோம். அவர்களை அல்லாஹு தஆலா நீங்கள் உங்களையே கொன்று கொள்ளுங்கள், அதுதான் பரிகாரம் என்று சொன்னான். உம்மத்தே முஹம்மதியாவுக்கு பாவத்திற்கு பரிகாரத்திற்கு அல்லாஹ் அவ்வளவு எளிதாக ஆக்கியிருக்கிறார். உலகத்தில் யாராவது ஒருவர் பாவ மன்னிப்பு தேட வேண்டாம் என்றிருந்தால் அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். இல்லை, அதை கடந்து போனால் நபிமார்களாக இருக்க முடியும். வேற யாரையும் பாவமற்றவர்களாக சொல்ல முடியாது. நபிமார்களை சொல்லும் பொழுதே அவர்கள் மஅசியத், பாவமற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது சிறு சிறு பாவம் இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை அப்படியே மன்னித்து விட்டான். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர். ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இப்போ ரசூலுல்லாஹ் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்களே, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முன்பின் பாவப்பட்ட மனிதர், உங்களை எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான், நீங்க இப்படி கால் வீங்க வீங்க தொழுகணுமா? சொல்வார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா? ரசூலுல்லாஹுவா நன்றி செலுத்தவில்லை. உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அவருடைய பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். நாம் நினைக்கலாம், பாவ மன்னிப்பு என்றால் இது என்ன பெரிய விஷயமா? ஒரு நாளைக்கு ஒரு 100 முறை தானே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒரு 5 நிமிடம் எடுத்து நாம் சொல்லிவிடலாம் என்று நினைக்கலாம். நீங்கள் செய்து பாருங்களேன், ஒரு வாரம் தொடர்ந்து ஷைத்தான் அதை செய்ய விட மாட்டான். ஷைத்தான் மனிதனை அதிக வழிபடுப்பதே எங்கனா, பாவத்தை விட்டும் அவன் பரிகாரம் செய்யக்கூடாது என்பதில் விடாப்புடியாக இருப்பான். பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதனுடைய கூலி சுவனம் மட்டும்தான். எனவேதான் நான் சில நேரங்களில் பல இபாதத்துக்கள் கூட செய்வோம், ஆனால் பாவத்திற்கு மன்னிப்பு அவ்வளவு சீக்கிரமாக நம்மால் கேட்க முடியாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம், அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையும் கூட அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நாவிலிருந்து வெளியே வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்லுவார்கள், அல்லாஹுவை யாரை தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, அல்லாஹ் யாரை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை சொல்வதை விட்டும் நிறுத்தி விடுவான். அவ்வளவாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட முடியாது. என்றால் அவர்களை அல்லாஹ் ஒரு கட்டம் அல்ல ஒரு கட்டம் அவர்களை அல்லாஹ் பிடிக்க இருக்கிறான். எனவே நாம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்வார்கள், நம்முடைய அமலுடைய பட்டோலையில் நன்மைகள் இருக்கலாம், தீமைகள் இருக்கலாம், இன்னும் என்னவெனலாமோ இருக்கட்டும். ஆனால் அந்த நன்மைகளிலே அதிகமாக யாருக்கு மன்னிப்பு இருக்குமோ, யார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்வானாக,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை அது. தூபா லிமன் வஜத ஃபி ஸஹீஃபதி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யாருடைய பட்டோலையில் அதிக பாவ மன்னிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு சுப செய்தி உண்டாவதாக என்று சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையும் அதை பின்பற்றிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் நாம் பார்க்க போனால் அதிகமாக அவர்கள் முன்னுரிமை கொடுத்தது என்பது அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுவதற்காகத்தான். இன்று நம்முடைய வாழ்க்கையில் எதற்கெதற்கெல்லாமோ அதிக நேரங்களை கொடுக்கிறோம். கொஞ்சம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவம் மன்னிப்பதற்காக கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த நேரங்களில் ஏராளமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். கேட்பதற்கு உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, கேட்கிறோம், தவறும் இல்லை. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து இந்த உலகத்தில் நான் செய்த பாவங்களையும் எனக்கு மன்னித்து விடையா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். நாமோ சில நேரங்களில் இப்படியெல்லாம் கேட்காமல் இருந்து விடுவோம் என்பதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஏற்பாடையே செய்தார்கள். நம்முடைய இபாதத்துகளுடன் இந்த மக்ஃபிரத்தை சேர்த்தார்கள். நம்முடைய அன்றாட அமல்களுடன் மக்ஃபிரத்தை சேர்த்தார்கள். நம்ம தனியா உட்கார்ந்து மக்ஃபிரத் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட துஆக்களை எடுத்து பாருங்கள், அன்றாட செய்யக்கூடிய அமல்களை எடுத்து பாருங்கள். எல்லாவற்றிலையும் ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியாமலேயே இஸ்திக்ஃபாரை கொண்டு வந்து நுழைக்கிறார்கள், பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமல் செய்து முடிச்சிட்டோம், ஒரு மஜ்லிஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அந்த மஜ்லிஸை விட்டு கலையும் பொழுது நீங்கள் துஆ ஓதுங்கள். நம்மலாம் துஆன்னு தான் நினைப்போம். அந்த துஆவுக்குள்ள ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக என்று ஓதக்கூடிய அந்த துஆவில் வரக்கூடிய அந்த வார்த்தை தான், யா அல்லாஹ் இந்த அமர்வை நீ நல்லபடியாக முடித்து கொடுத்தாய், அனைத்து புகழும் உனக்கு, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், எனது பாவத்தை இந்த மஜ்லிஸை விட்டும் கலைத்து விடு, இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கிவிடு என்று பாவ மன்னிப்புடன் தான் ஒரு மஜ்லிஸையே ரசூலுல்லாஹ் கலைக்க சொல்கிறார்கள். இப்போ எல்லா விஷயத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் தொழுகை முடிந்தவுடன் கூட நமக்கு தெரியும், பல பேர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன தவறான காரியமாக செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு தொழுகை முடிஞ்சோன்னே அது ஒரு வளமை இருக்கிறதுக்கு தெரியுமா? நான் ஏதாவது தொழுகையிலே பாவம் செய்திருந்தால், நான் தொழுகையாகவா தொழுதேன், எனது தொழுகைக்குள் 1000 மன ஓட்டங்கள் இருந்ததா இல்லையா, எனது தொழுகை அல்லாஹ்விடத்தில் எப்படி போய் சேர்ந்ததா இல்லையா, எனக்கு என்ன தெரியும்? அப்ப நான் கேட்கிறேன் தொழுகை முடிந்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 7 முறை சொல்கிறோமே, காரணம் ஒன்றுதான், யா அல்லாஹ் எனக்கு தொழுகை தெரியவில்லை, எனக்கு ஓத தெரியவில்லை, எனக்கு எந்த அமலும் தெரியவில்லை, அதற்காக நீ என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் மன்னிப்பு கேட்பவர்களுக்கு 2 விஷயத்தை கொடுக்கிறான். ஒன்று மன்னிக்கிறான், 2வது அந்த அமலை உடனே ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அமலில் தவறு இருந்தாலும் அதை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பு தான் அத்தனையும் கொடுப்பதே பாவ மன்னிப்பு தான். சஹாபி இப்படியே வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் ஒரு இபாதத்தை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள், அது எப்படி இருக்கணும்னா எனது தொழுகைக்குள்ளேயே அந்த இபாதத்து இருக்க வேண்டும், அப்படி ஒரு இபாதத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். நான் தொழுகிறேன், என்னுடைய தொழுகைக்குள்ளேயே அந்த துவா இருக்க வேண்டும், அந்த இபாதத்து இருக்க வேண்டும், எனக்கு அப்படியான ஒரு துவாவை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்குள்ளே பொறுத்தவரையும் அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அலம் சூரா ஓதுனா துணை சூரா ஓதணும், அதுக்கு பிறகு ருக்கூல இது ஓதணும், சஜ்தால இது ஓதணும், இதுக்கு அதிகமாக எதுவுமே ஓதக்கூடாது. இது ஃபர்தான தொழுகையுடைய நெறிமுறைகள். ஆனால் தரூதே இப்ராஹிம் ஓதிவிட்டு அத்தையாத்து ஓதுகிறோம், அத்தையாத்து ஓதிவிட்டு கடைசி இருப்பிலே தரூதே இப்ராஹிம் வருவோம். தரூதே இப்ராஹிம் ஓதிவிட்டு துஆயே இஸ்திக்ஃபார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தொழுகைக்குள்ளேயே கற்றுக் கொடுத்த பாவ மன்னிப்புடைய துஆ. எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் ஓதுவோம். இது என்ன பொருள் வருகிறது? அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸன் லுத்மன் கஸீரா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே அநியாயக்காரனாக இருக்கிறேன், நான் செய்த அநியாயத்திற்காக உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, என்னுடைய எவ்வளவு பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க மாட்டார். ஃபக்ஃபிர்லி, எனவே என்னை நீ மன்னிப்பாயாக. மின் இந்திக் வர்ஹம்னி, என்னைக்கு அருள் புரிவாயாக. இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீதான் அதிக மன்னிப்பக்கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று ஓதக்கூடியகிறோமே. இந்த துவாவில் முழுக்க ஒரே ஒரு விஷயம்தான், நான் அநியாயக்காரன், நான் பிழை பொறுக்க தேடுகிறேன், என்னை நீ மன்னிப்பாயாக என்ற வார்த்தையை தான் திரும்ப சொல்கிறோம். இந்த துவா மட்டும் தான் நான் அதிகம் தொழுகைக்குள்ளே ஓதுகிறோம். சில பேர் இதையும் ஓதுவோம். அதாவது அசல் சட்டமே இதுதான், என்னன்னா தரூதே இப்ராஹிம் முடிந்தவுடன் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய எந்த துவாவை வேண்டுமானாலும் ஓதலாம், அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த துவா நாம் சுயமாக சேர்க்க வேண்டிய துவாவாக இருக்கக்கூடாது. அரபி வார்த்தையை எடுத்து யா அல்லாஹ் எனக்கு என் மனைவிக்கெல்லாம் அருள் புரிவாயாக என்று அரபியிலே கேட்கலாமா? கேட்கக்கூடாது.
அப்ப எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த துவா ஒன்று ஹதீஸில் இருக்க வேண்டும், இல்லை குர்ஆனில் இருக்க வேண்டும். இந்த இரண்டில் இருக்கக்கூடிய எந்த துவாக்களை வேண்டுமானாலும் கேட்கலாம். எனவே தான் பல பேர் இப்படி ஓதுவோம், அல்லாஹு மக்ஃபிரதி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த துவா பெற்றோர்களுக்காக, உஸ்தாத்மார்களுக்காக, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் ஆண் பெண் அனைவரும் இந்த துவாவுக்குள்ளே வருகிறார்கள். இந்த துவாவையும் நாம் ஓதி வருகிறோம். மொத்தத்தின் இதனுடைய கருத்து என்னவென்றால், பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ் அத்தனையும் செய்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? அமலுக்குள்ளேயே அல்லாஹ் பாவ மன்னிப்பை வந்து கொடுத்து விடுகிறான். நான் எந்த அளவுக்கு அந்த அமலை கையில் எடுத்து செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடுகிறேன்? சில இவாதத்தில் இருக்குது, அதற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு மட்டுமே தேடிக்கொண்டிருந்தால் அந்த தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். ஒரு வாட்டி மழை இல்லவே இல்லை. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பெரிய கஷ்டமாகிவிட்டது. எல்லா சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹுவிடம் முறையிடுகிறார்கள். மலை தொழுகைக்காக வேண்டி, குத்பாவுக்காக வேண்டி எடுத்து வந்து சொன்னார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை முடிந்து குத்பாவில் ஏறி துவா செய்ய இருக்கிறார்கள். துவாவிலே மலையை கேட்க வேண்டும், அல்லாஹ் மலையை கொடுப்பான், கேட்டால் அல்லவா கொடுப்பான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்பாவில் ஏறி மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னார்கள். என்னவென்றால், சுற்றி சுற்றி வளைத்து சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், நீ உன்னுடைய அருளுக்கு அளவே இல்லை, நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய், உன்னுடைய அனைத்து விதமான அல்லாஹ்வுடைய வல்லமைகளையும் சொல்லி, எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக, நாங்கள் இந்த தவறு செய்திருக்கிறோம், அந்த தவறு செய்திருக்கிறோம், மன்னிப்பை கொடு, மன்னிப்பை கொடு. இதுதான் முழுக்க மெம்பர் படையில் கேட்டதுவா. கேட்டு முடித்து விட்டு இறங்கியும் விட்டார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்ன, மலை தொழுகைக்காக வந்த உமர் மெம்பரில் ஏறி கடைசி வரையும் மலையை கூடியா அல்லாஹ் என்று கேட்கவே இல்லையே, எப்படி மழை வரும் என்று யோசித்து இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹுவிடம் வந்து கூட கேட்டு விட்டார்கள், நீங்கள் என்ன துஆ மட்டும் செய்யாமல் இறங்கி விட்டீர்களே, எல்லாம் கேட்டீங்க, மன்னிப்பெல்லாம் கேட்டீங்க, சரிதான், ஆனால் அல்லாஹ்விடத்திலே மலையை கேட்டால் தானே அல்லாஹ் கொடுப்பான், மலையை கேட்காமலே இறங்கி விட்டீர்களே என்று கேட்கும் பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், நான் அல்லாஹ்விடத்தில் மலையை கேட்கவில்லை, ஆனால் மலை எதை வர வைக்குமோ அதை கேட்டுவிட்டேன். நீங்கள் மன்னிப்பை கேட்டீர்கள் என்றால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்று சொன்ன ஒரு சில நிமிடங்களில் மலை கொட்டியது என்று வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். பாவத்தினுடைய பிழைகளுக்காகத்தான் சில நேரங்களில் அல்லாஹ் நம்மை பிடிக்கவும் செய்கிறான். குர்ஆனில் தெளிவாகவே அல்லாஹ் சொல்லுவார்களே, இது இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ சோதனைகளாக இருக்கட்டும், துன்பம் துயரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எதற்காக வருகிறது என்று நினைத்திருக்கிறீர்கள், நீங்கள் செய்தவற்றினால் தான் உங்களுக்கு இது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார். உங்கள் செய்த கரங்கள் செய்த தவறுகளால் தான் உங்களை இதை பின்தொடர்ந்திருக்கிறது என்று சொல்வான். அந்த வார்த்தையிலேயே முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக விளக்கம் சொல்வார்கள். என்னவென்றால், எனவே பாவ மன்னிப்பை கையில் எடுத்தால்தான் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் முடிவை கொடுப்பான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் முடிவுக்காக, தீர்வுக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே வழி, அல்லாஹ்விடத்தில் அதீத பாவ மன்னிப்பை தேடியாக வேண்டும். எனவே இந்த 10 நாட்களில் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும், விடாப்பிடியாக கேட்க வேண்டும், அழுது கேட்க வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை தகப்பனிடம் எப்படி அழுது கேட்குமோ அதுபோல அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் போதும், அது நரகத்தினுடைய நெருப்பை எல்லாம் அணைக்கும். வேறு எதற்கும் அந்த சக்தி கிடையாது. அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் அவ்வளவு சக்தி வந்திருக்கிறான். நாம் கண்ணீர் வெடித்து அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துஆவை கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்கிறான். இந்த 10 நாட்கள் கழியும் பொழுது வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து மறைத்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.